அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டி பகுதியில், அதாவது மேற்கு தெரு பகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய புகழ்பெற்ற மகான் ஷேக் அப்துல் காதர் தர்கா. இது ஒரு பழமையான தர்கா. 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இந்த தர்கா பழமையான தர்கா. இருந்தாலும் 266 ஆண்டுகளாக தொடர்ந்து சந்தன உருசு விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடத்தோறும் பள்ளப்பட்டி பேரூராட்சியாக இருந்தபோது நகராட்சியாக உயர்த்தப்பட்ட பிறகும் சுமார் 2 தலைமுறையாக பார்த்தீங்கன்னா பள்ளப்பட்டி நகராட்சி தூய்மை பணியாளர்கள் இந்த புனித கொடிக்கம்பத்தை தூக்குறாங்க. இது எப்படின்னா, அவங்களுடைய வரலாறுகள், அதாவது தலைமுறையாக இந்த கொடிமரத்தை தூக்குவதற்குண்டான காரியங்களை நாங்கள் செய்கிறோம், எங்களுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த தூய்மை பணியாளர்கள் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்போம். தாத்தா தலைமுறை உங்கள் பேர் சொல்லுங்கள். தாத்தா தலைமுறையில், பாட்டன் தலைமுறையில் 3 தலைமுறை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பசங்க தலைமுறையில் 4வது தலைமுறையில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். 3 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கோம். 4வது எங்கள் தலைமுறை 4. வேற இதை பற்றி நம்ம வருஷம் கூட்டி போயிருக்கு சுத்தம். எத்தனை வருஷமா நீங்க? நாங்கள் 35 வருஷம். 35 வருஷமா. இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா, அதுக்கு முன்னாடி இன்னொரு தாத்தா. முதல்ல மரமா இருந்ததுங்க. என் பேர் பழனிசாமி. நான் பள்ளப்பட்டியில் பேரூராட்சி நகராட்சியில் இருந்து தூய்மை பணியாளராக நாங்கள் பணியாற்றி வருகிறோம். இந்த பள்ளப்பட்டியில் அமர்ந்திருக்கும் உருசு மைதானத்தில் அமர்ந்திருக்கும் மகான் ஷேக் அப்துல் காதர் ஒளிவிழா அவர்களின் உருசு திருவிழாக்காண்டி எங்களுடைய முப்பாட்ட நாப்பாட்ட பரம்பரையில் 3 தலைமுறையில் இருந்து இந்த கொடிமரத்தை நல்ல முறையில் எம்மதமும் சம்மதம் என்று இஸ்லாமியர்களோடு நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு நாங்கள் தான் இந்த கொடிமரத்தை நல்ல முறையில் சந்தனம் தெளித்து நல்ல முறையில் சுத்தம் செய்து கொடிகளை கட்டி கொடிமரத்தை தூக்கி நல்ல முறையில் நாங்கள் அங்கே கொடியை நாட்டி துவா செய்து எல்லா மக்களும் அனைவரும் வளமுடன் வாழ்க என வாழ்த்தி நல்ல முறையில் பணியாற்றி வருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.